வணக்கம் முத்துக்கார்த்திகேயன். இந்த வீடியோ சீரியல்ல எம்எஸ் வேர்ட்ல செகண்ட் பார்ட் பத்தி பார்க்க போறோம். எம்எஸ் வேர்ட்ல செகண்ட் பார்ட் பத்தி பார்க்க போறோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல கிளிப்போர்டும் ஃபாண்டும் பத்தி பார்த்தோம். இப்போ வந்து பராகிராஃப் பத்தி பார்க்க போறோம் இந்த வீடியோல. பராகிராஃப்ல இந்த இது பார்த்தோம் அப்படின்னா வந்து அலைன்மெண்ட் சம்மந்தப்பட்டது. லெஃப்ட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட், 4 அலைன்மெண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஃபால்ட்டா வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்னா இந்த மாதிரி லெஃப்ட்ல அலைன் ஆயிருக்கும். ரைட் அலைன்மெண்ட்னா இந்த மாதிரி ரைட்ல அலைன்ட் ஆயிருக்கும். சென்ட்ரல் அலைன்மெண்ட்னா இந்த மாதிரி சென்டர்ல வந்து அலைன் ஆயிருக்கும். எனக்கு வந்து ரெண்டு பக்கமே அலைன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் கொடுத்தோம்னா லெஃப்ட் ரைட்டு ரெண்டு பக்கமே வந்து அலைன் ஆகிருக்கும். ஒன்னொன்றுக்கும் ஷார்ட்கட் கீ இருக்கு. இது மீன மவுஸ் மூவ் பண்ணாலே காட்டும். லெஃப்ட் அலைன்மெண்ட் வந்து ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் எல், சென்ட்ரல் அலைன்மெண்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் இ, ரைட் அலைன்மெண்ட் ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஆர், ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் பிளஸ் ஜே. ஓகே, இதுக்கு அடுத்தது புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்னா அடுத்து பார்த்தோம்னா ஒயில இந்த பார்த்தோம்னா வந்து புல்லட்ஸ்ல வந்து இப்படி வந்து வந்திருக்கு. இந்த வழக்கில் பார்த்தோம்னா புல்லட்ஸ்ல வந்துருக்கு. காரணம் என்னன்னா செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ஐக்கான் கொடுத்தோம்னா அந்த புல்லட்ஸ் ஐக்கான் வந்து மாறும். அதை எனக்கு இந்த ஐக்கான் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதை எனக்கு இந்த ஏபிசி 1 2 3 வேணுமாலும் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். 1 2 3னா 1 2 3 வரும். இந்த மாதிரி ஏபிசி வேணும்னா ஏபிசி. இதில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ரெஷ்ஷாக படிக்காம ஒரு இது மாதிரி படிக்காம ஆப்பிள், ஆரஞ்ச் கொடுத்துட்டு இதுக்கு பிளஸ் நம்பரிங் ஆட் பண்ணோம்னா செலக்ட் பண்ணிட்டு இதில் போயிட்டு பிளஸ் நம்பரிங் கொடு. ஆரஞ்ச், மேங்கோ, பனானா. இதுக்கு 1 2 3 ஏபிசி கொடுக்கணும் அப்ளை பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி 1 2 3 கொடுத்துக்கலாம். இதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் மாற்றணும் அப்படின்னா இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணிட்டு இதை கொடுத்தோம் அப்படின்னா பைடெக்ஸ் அசெண்டிங் கொடுத்தோம் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் வந்து 6 டிசெண்டிங் ஆர்டரில் வேணும்னாலும் மாற்றிக்கலாம். ஷார்ட் பை பேராகிராஃபில் போயிட்டு டிசெண்டிங் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா அந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டரில் வந்து மாறிடும். நான் அசெண்டிங் ஆர்டர்லேயே நான் வச்சுக்கிறேன். அடுத்தது இது இந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா வித்தை வந்து குறைச்சிட்டு ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் வித்தை குறைச்சிட்டு ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேராகிராஃபை செலக்ட் சாரி இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து மாதிரி கொடுக்குறேன். இப்போ வந்து சரி சார் கொடுக்க கொடுக்க வித்து வந்து குறையும், ஹைட்டு வந்து கூடும். இப்படி கொடுத்தோம்னா வந்து ஹைட்டு குறையும், வித்து கூடும். இதை கொடுத்தோம்னா வித்து குறையும், ஹைட்டு கூடும். ஓகே, இதுக்கு பார்டர் போடணும் அப்படின்னா இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன மாதிரி பார்டர் வேணுமோ அது மாதிரி பார்டர் கொடுத்துடலாம். உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். நான் அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த பார்டர் இந்த மாதிரி பார்டர் வந்துடும். இல்லை பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறதுனா கொடுக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து இது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பேராகிராஃப் டேக் பற்றி பார்த்தோம். அடுத்தது ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடையில உள்ள ஹைட்டை வந்து இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா 2.0 கொடுத்தோம்னா இந்த லைன் ஹைட் வந்து கூடும். டிஃபால்ட்டாக 1.15 இருக்கும். ஓகே, இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 1 சைஸ், ஹெட்டிங் 2 சைஸ் ப்ரீ டிஃபைன்டு ஃபார்மெட்டில் வந்து இது வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணிட்டு ஹெட்டிங் கொடுத்தேன்னா அந்த மாதிரி இந்த ஹெட்டிங் அப்ளை ஆயிடும். ஓகே, வாட் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சப்கட்டிங், அதோட சப்கட்டிங் ஹெட்டிங் 2 கொடுத்தீங்கன்னா அதோட சப்கட்டிங் ஆயிடும். இந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். டைட்டில் வேணும்னா செலக்ட் பண்ணிட்டு டைட்டில் கொடுத்தோம்னா டைட்டில் இதுக்கு வந்துடும். ஓகே, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னா ஃபைண்ட் அப்படின்றது பர்டிகுலர் வேர்டு வந்து ஒரு டாக்குமெண்ட்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குன்றத ஃபைண்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்னு கொடுக்குறேன். பார்த்தோம் அப்படின்னா வந்து எங்கெங்கெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கோ அங்கெங்கெல்லாம் செலக்ட் ஆயிருக்கு.
எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ன்ற இடத்துல ஃபுல்லாக எனக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகணும். ஜாவா ஸ்கிரிப்ட்ன்ற இடத்துல வந்து எனக்கு வந்து ஜேஎஸ் அப்படின்னு மாறணும் அப்படின்னா கொடுத்துட்டு ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது மட்டும் மாறும். எல்லாமே மாறணும். எங்கெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கோ அங்கங்கெல்லாம் ஜேஎஸ்ன்னு மாறணும் அப்படின்னா ரீப்ளேஸ் கொடுத்தோம்னா 37 ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஜேஎஸ்ன்னு மாறிடும். ஜாவா ஸ்கிரிப்ட்னு எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ அங்கங்கெல்லாம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்னு மாறிடும். செலக்ட் வந்து செலக்ட் ஆகும் கொடுத்தோம்னா ஃபுல் டாக்குமெண்ட் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகக்கூடிய ஷார்ட்கட் கீ பார்த்தோம்னா கண்ட்ரோல் ஏ, ஃபுல் டாக்குமெண்ட்டும் செலக்ட் ஆகும். வேற ஆப்ஜெக்ட் நம்ம இது வரைக்கும் எதுவும் பார்க்கல. இப்போதைக்கு டெக்ஸ்ட் பற்றி தான் பார்க்கணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்திகேயன், மதுரை.